இப்போது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க இந்த சிக்கன் சாண்ட்விட்சு இவ்வளோ நாளாக காசு கொடுத்து கடையில் வாங்கி சாப்பிட்டோமான்னு நினைக்கும்போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இதோட டேஸ்ட்டு வீட்டில் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்ணும்போது அதோடய ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதை வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சிக்கன் சாண்ட்விச் வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் 3 முட்டையை உடச்சி ஒரு பவுலில் ஊற்றி சேர்த்துக்கலாம். இதோட 5-6 காஞ்ச மிளகாய், 3 பல் பூண்டு, இதோட நம்ம வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க சிக்கனையும் இதோட சேர்த்து ஒரு 10 to 15 மினிட்ஸுக்கு இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு எல்லாம் குக்காகி வந்ததுக்கப்புறமா இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். வேக வச்ச அந்த மிளகா, அதோட பூண்டு, இப்போது இந்த முட்டையை பாதி பாதியாக பிரித்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போது 2 சீஸ் க்யூப்ஸை இதோட சேர்த்துக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், இதோட கொஞ்சம் பால் சேர்த்து இதை ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கனை இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டி பீஸாக நறுக்கி எடுத்துக்கலாம். இதோட நறுக்கி வச்ச குடமிளகாயும் சேர்த்து அதோட வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்ச அந்த மசாலாவையும் இதோட சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு கலந்து கொடுத்துக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு இதை நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா ஒரு ப்ரெட் சைஸ் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கையும் இதோட சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸை இது மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது தோசை கல்லில் கொஞ்சமாக பட்டரை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை இது மேலே வச்சு 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட சிக்கன் சாண்ட்விச் ரெடி ஆயிரும். இது சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான், குயிக்காகவும் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி மோர் வீடியோஸ்க்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.